ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான பீஃப் பக்கோடா செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பக்கோடா செய்ய 1/2 கிலோ போன்லெஸ் பீஃபை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சாப்பர் மிக்ஸில் நம்ம கழுவி வச்ச பீஃபை சேர்த்து நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து 1/2 டீஸ்பூன் வறுத்து சீரக பொடியை சேர்த்து 1 டீஸ்பூன் 65 மசாலாவை சேர்த்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து 1/2 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து கூடவே 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்து 3 டீஸ்பூன் கார்ன் மாவு சேர்த்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து கடைசியாக ஃபுட் கலரையும் சேர்த்து 1/2 எலுமிச்சம்பழத்தை பாதியாக கட் பண்ணி சாறை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாலாம் பீஃபில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 65 பிரிஞ்சு போகாமல் இருக்க 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்கிப் ஆகிடுச்சிங்க. இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே 1 மணி நேரம் ஊறட்டுங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 65 பொரிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண கறியை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீஃப் கறி சூப்பராக ஃப்ரை ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கன்னா பர்ஃபெக்டான பீஃப் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் குர்பானி அன்னைக்கு கறி மீந்து போச்சுன்னா இந்த மாதிரி பீஃப் பக்கோடாவை செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாக இருக்குங்க. இது கடைங்களில் வாங்குற பகோடா டேஸ்ட் மாதிரியே இருக்குங்க. இந்த டேஸ்ட்டை வீட்லையும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி இன்னும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.